நீங்கள் யாராக இருக்க போகிறீங்க முடிவு பண்ணி. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், யாராக இருக்க போகிறீர்கள்? ஜெயலலிதா கருணாநிதி மாதிரி செயல்பட போகிறீர்களா, அல்லது முந்தைய உதாரணம் திமுக தலைவர் ஸ்டாலின் மாதிரி செயல்பட போகிறீங்களா? இப்போ உளவுத்துறை பற்றியும் சொல்கிறாங்க. உளவுத்துறையுடைய ஒரிஜினல் ரிப்போர்ட்டு போனோம், அதுவே ஃபில்டர் ஆகி போகுதுன்னா நீங்கள் இன்னொரு முக ஸ்டாலினாக மாறிடுவீங்க. சிங்கப்பெண் எங்கே போச்சு? சினிமா பாடல்களுக்கு இன்னும் இசையமைத்து கொண்டிருக்கிறார்களா, இசைத்து கொண்டிருக்கிறார்களா அந்த காவலர்கள்? சீமான் கேட்குறேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க. அது காரணம் என்ன? நீங்களே போய் தலையை கொடுக்குறீங்க. இந்த சிங்கப்பெண் வந்த பொழுதே சொன்னேன், அது சிங்கப்பெண்ணில் காமெடி பெண்ணாக மாற்றிடுவாங்க. சார் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, நீங்கள் சிங்கப்பெண்களை பார்த்தீங்களா சார் சென்னையில்? மைக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பயிர்க்கடன்கள் 75,000 ரூபாய் தள்ளுபடி அப்படின்ட்டு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. முன்னாடி 50,000 இருந்தது, இப்போ 75,000 இருக்குது. விவசாயிகளிடையே கொஞ்சம் மகிழ்ச்சியாக தரக்கூடிய விஷயமா இது பார்க்கப்படுது. மற்றும் நிதிநிலை அறிக்கை சம்மந்தமாக வெள்ளை அறிக்கை இன்றைக்கி மாலையில் அமைச்சர் வெளியிடுறாங்க. மற்றும் நயினார் ரஜினி அவர்களுடைய சந்திப்பு அரசியல் களத்தில் புது சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியிருக்கு. மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் அதிகரிச்சுட்டு வருதுட்டு எல்லா கட்சி தலைவர்களும் அறிக்கை மேலே அறிக்கையாக தாவேகா விமர்சனம் செஞ்ச வண்ணம் இருக்காங்க. முக்கியமாக அதிமுகவை கைப்பற்றிருக்கிறார் ஆதவ் என்பது பற்றியும் இது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக விவாதிக்க இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா தொடர்ந்து சப்ஸ்கிரிப்ஷன் அதிகரித்தா தான் நமக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு கேட்டுக்கிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சார். ஒரு வழியாக வார் முடிவுக்கு வந்துடுச்சு. வெள்ளிக்கிழமை இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகுது, பீஸ் டீலு. ஒரு 14 அம்ச அறிக்கை ஈரான் தரப்பு கொடுக்கப்பட்டு இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், பீஸ் டீல் சைன் பண்ணலான்ட்டு எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நாள் வாரில் வார் முடிஞ்சதில் சில குறிப்பிட்ட சில விஷயங்கள் இன்னும் அது தெளிவுபடுத்தலை. அதில் முக்கியமானது ஈரான் தரப்பில் அவருடைய முடக்கப்பட்ட சொத்துக்கள், முடக்கப்பட்ட நிதி, இந்த பேங்க் இதெல்லாம் பெரிய இது $பில்லியன் கணக்கில் அவங்களுடைய இதெல்லாம் முடக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் விடுவிக்கணும்னு அவங்க கேட்குறாங்க. இவங்க தரப்பில் இது அதற்கு பிறகு பேச வேண்டியது. இது நடந்த பிறகு ஒரு 3 மாதம் எப்படி இருக்காங்க, அமைதி ஒப்பந்தத்தை கடைப்பிடிக்கிறாங்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுறாங்க. இவங்க தரப்பு அணு ஆயுத அந்த இதை ஒப்படைக்கணும் அப்படின்றது. அது பற்றி இப்போ இது வரைக்கும் பேசலை. இவங்களுக்கு என்னத்துக்கு என்ன தேவைன்னா இதுக்கு மேலே தாங்க முடியாது யாராலையுமே. அதனால் இந்த வார் இது ஒப்பந்தம் ஈரான் நடுவில் ஒப்பந்தத்தை மீறினதுக்கும் காரணம் என்னென்னா இஸ்ரேலு லெபனான் அடித்தது. ஆமாம். அப்போ இனியும் அந்த வார் ஒப்பந்தம், அந்த அமைதி ஒப்பந்தம் ஓரளவுக்கு தொடரணும்னா இஸ்ரேல் ஒழுங்காக இருக்கணும். அதுக்கு அமெரிக்கா அவங்கள கட்டுப்படுத்தணும். ஆனால் அமெரிக்காவிலே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போய்கிட்டு இருக்குது. இப்போ அங்கே பிரதமர் தேர்தல் வரப்போகுது. இங்கே கர்நாடகாவில் தேர்தல் வந்தப்போ என்ன பண்ணார்? டிகே சிவகுமார் என்ன பண்ணார்? வேட்புமனு தாக்கல் பண்ணார். மேகதாட்டு பிரச்சனையை எடுத்து பெருசாக பேசினாருங்க. போயிட்டு இருக்காரு. மேகதாட்டு பிரச்சனை ஏன் எடுக்கிறாங்க? தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசினா மாநில உரிமை மாதிரி நமக்கு கொஞ்சம் ஓட்டு கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்போ அங்கே பாஜகக்குன்னு சிக்கலாகும். மேகதாட்டு பிரச்சனையை பேசுவது தவறுனா பாரு கர்நாடக மக்களுக்கு எதிராகிறாங்கன்னு கொண்டு போயிடுவாங்க. அது மாதிரி நெதன்யாவுக்கு தேர்தல் வருது, அவர் தான் மறுபடியும் போட்டியிட போகிறாராம். அப்போ என்ன பண்ணுவார்? நான் நாட்டு மக்களுக்காக இருக்கிறேன்னு போரை தொடங்குவார். இப்போ இந்த வேலைலாம் நடக்கும். ஆனால் போருன்றது மக்கள் பார்த்துட்டாங்க, வெறுத்து போயிருக்காங்க. பட் இன்னும் நீ இருந்துட்டு போர் தொடர்றியா அப்படின்ட்டு ஓரம் கட்டினாலும் கட்டுவாங்க. அதனால் தேர்தலுக்காக அமைதி ஒப்பந்தம் அப்படின்றதுக்காக கூட இறங்கலாம். இதில் 2 விதமான கருத்துக்கள் இருக்குது அந்த நாட்டு சூழ்நிலையை பொறுத்து. இது எல்லாம் சேர்ந்து தான் அவருக்கும் ட்ரம்ப்புக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. இது ஒரு முடிவு கொண்டு வரலன்னா இந்த 21ஆம் நூற்றாண்டுடைய மோசமான ஜனாதிபதியாக அவர் அங்கீகரிக்கப்படுவார். கிட்டத்தட்ட அமெரிக்காவில் பல இது பொருளாதார ரீதியெல்லாம் பெரும் பாதிப்பு. ஈரானுக்கும் அடி உளுந்துருக்குது. அவர் சொல்கிறாரு சார், யாருமே செய்ய முடியாத நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றாரு. ஆமாம், பெரிய சம்பவம் பண்ணிட்டாப்புல. ஒவ்வொரு அமெரிக்கனும் பிச்சை எடுக்கிற எல்லாருமே கொண்டு போகிறாரு. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் ஈரானுக்கும் அடி. அப்போ ஈரானும் இறங்கி வரணும். 3 பேர் இறங்கி வந்திருக்காங்க. நல்ல விஷயம். இன்றைக்கி 6 மாதம் திறந்து விட்டாங்க. முன்கூட்டியே திறந்து விட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா முதல் நம்முடைய இந்திய கப்பல், வணிக கப்பல் வெளியே வந்துருக்குது. லட்சக்கணக்கான டன்னோட
எல்என்ஜி கேஸ், அதாவது எல்பிஜிக்கு முன்னாடி அந்த இது எடுக்கிறது, அந்த எல்என்ஜி கொண்டு வந்திருக்காங்க, வெளியில் வந்திருக்கு. அப்போ இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் பங்கு சந்தையில் பார்த்துருப்பீங்களா? ஆமாம், பெட்ரோலியம் ஏறுது, சரிவு, தங்கம் ஏறுது, அதெல்லாம் நடக்கும். அதனால் இந்த விவகாரத்தில் ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஒருவேளை சனிக்கிழமை பங்கு சந்தைக்காக பண்ணியிருந்தால் மறுபடியும் தொடரும். இல்லை சார், வெள்ளிக்கிழமை வந்து கையெழுத்துனார சொல்லியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை முடியாது அப்படின்னாருன்னா சனிக்கிழமை பங்கு சந்தை என்ன பண்ணுறாரு, பையனுடைய சொத்து மதிப்பு ஏறும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். சரி சார், அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா அதிமுகவில் அணி மாறுறது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம கூட விரிவாக பேசியிருந்தோம். அந்த வகையில் அதிமுகவை ஆதவ் அவர்கள் கைப்பற்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ரொம்ப நாளாக எழுந்துகிட்டு இருக்கு மக்கள் மத்தியில். அதற்கு என்ன சார் உண்மையா? அதிமுகவிலிருந்து ஆட்களை கொண்டு வரதில் அதீத ஆர்வம் காட்டுவது ஆதவ் அர்ஜுனா மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. இதை நீங்கள் மற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. இந்த வேலையை பார்க்குறது ஆதவ் அர்ஜுனா. இது ஏதோ ஒரு வகையில் விஜய் அனுமதிக்கிறாரான்னு தெரியல. இவர்களுக்கு மெஜாரிட்டி கிடச்சிச்சு, இன்னும் 6 மாதத்துக்கு அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் பிரச்சனையும் இல்லை. அதற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தலில் நின்று ஜெயிக்கிறது மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஆனாலும் அதிமுகவை இருந்து ஆள் பிடிக்கிற வேலையை ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது அவர்களுக்கு பேக் ஃபயராக மாறும். நாளைக்கு எந்த விஷயத்துலையும் நியாயம் பேசுனீங்கன்னா அந்த நியாயத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. ரெண்டாவது, அவருடைய அந்த துணி பேசுகிறது, அந்த துணிகள் எல்லாமே சிக்கலாக மாறும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் என்ன வேணால் தப்பு பண்ணிக்க, என்ன வேணால் பண்ணிக்கங்க. நீங்கள் பொது வெளியில் நீங்கள் எப்படி நடக்கிறீங்கன்ற பொறுத்து தான் உங்களுக்கு மரியாதை இருக்கும். ஆமாம். அதுக்கு சிறந்த உதாரணம் சேகர் பாபு. பொதுவெளியில் தாம் நடந்தார், எல்லாரையும் முறைச்சார், பத்திரிகையாளர்கிட்ட சண்டை போட்டார், பொதுமக்கள்கிட்ட சண்டை போட்டார், பக்தர்கள்ட்ட சண்டை போட்டார், கட்சிக்காரர்களை மதிக்கவே இல்லை. அதனுடைய விளைவு இன்றைக்கி திமுகவிலே அதிகம் விமர்சிக்கப்படும் நபரில் அவர் மாறியிருக்கார். உண்டா இல்லையா? உண்டு. அப்போது தாவேகாலையும் நீங்கள் அதிகம் பேசுகிற நபராக, அதிகம் விமர்சிக்கப்படுகிற இதுவாக நாளைக்கு இவர் மாறாமல் இருக்கணும்னா கொஞ்சம் அந்த விஷயத்தை குறைச்சிக்கணும். திமுகவிலிருந்தே இவரை பயன்படுத்துவதாகவும் சொல்கிறாங்க. ஸ்லீப்பர் செல் மாதிரி. ஆமாம், ஸ்லீப்பர் செல் இல்லை, சிலருடைய பேச்சை கேட்டு சிலருக்கு எதிராக. அப்போ அந்த மாதிரி ஒரு போக்கு இன்றைக்கி ஒரு பிரபல நாளிதழ் கூட, வார இதழ் கூட எழுதியிருக்கு. அப்போ அந்த மாதிரி போக்கு தொடர்ந்ததுன்னா அதுவும் இவருக்கு சிக்கலாக மாறும். அரசியலில் இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்கள் கூட கவனிக்கப்படும், அதெல்லாம் சிக்கல். தாவேகாவினர் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, ஆட்சியை கொண்டு போகிற வேலையில் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதை மீறி இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு அதிமுக வீழ்த்திய தீர்வன், அதிமுக மூழ்கும் கப்பல், எடப்பாடி தான் மூழ்குதவர், அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டுலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதிமுகலேருந்து ஆள் பிடிக்கிறாங்கன்ற பேர் வந்துடும். இது வந்து வெளியில் இப்போ கொஞ்சம் கசிய ஆரம்பிச்சிருக்குது. என்ன கசியுது? புஷி ஆனந்துடைய பவரை கட்சிக்குள்ளே குறைக்கிறதுக்கு இவர் இந்த முயற்சி எடுக்கிறாருன்ற மாதிரி வெளிப்படையாகவே நம்மளாம் கொஞ்சம் ஆரம்பத்தில் லைட்டாக தொட்டோம், பலரும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்படியே போச்சுன்னா கட்சிக்குள்ளே பிரச்சனையாக மாறும். இன்னொன்று, விஜய் தான் கட்சி, விஜய் அனுமதிக்கிற வரைக்கும் இதெல்லாம் செயல்படலாம். விஜய் ஒரு நாளைக்கு நிறுத்துங்கன்னு சொல்லிட்டா நிறுத்தி தான் ஆகணும். அப்போ எதுக்கு இந்த வேலை? அவர் ஏன் நிறுத்தாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏங்க, நீங்கள் ஒரு கல்யாணம் நடத்துன்றதுன்னு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது இதுன்னு அதை ஒழுங்காக நடத்தாதவன் ஐயோன்னு கோவப்பட்டு டென்ஷன் ஆகும். அதுவே எப்படின்னா ஒரு தமிழ்நாட்டுக்கே எல்லா இதுக்கும் இவர் தான், கட்சியும் இவர் தான், ஆட்சியும் இவர் தானே, எவ்வளோ பிரச்சனை வரும். அப்போ அதெல்லாம் சமாளிக்கும் போது கூட இருக்கிறவங்க எதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நிறுத்துறதுக்கான நாலேஜெலாம் பெரிய அளவுக்கு இருக்காது. இப்போ உளவுத்துறை பற்றியும் சொல்கிறாங்க. உளவுத்துறையுடைய ஒரிஜினல் ரிப்போர்ட்டு போனோம் வரும், அதுவே ஃபில்டர் ஆகி போகுதுன்னா நீங்கள் இன்னொரு முக ஸ்டாலினாக மாறிடுவீங்க. அதான் ஏன் அந்த கேள்வி வச்சேன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள்லாம் இப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு நம்ம பேசணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பேசணும். இவருமே அதான் கண்டினியூ பண்ணுறாருன்ற, இவர் பார்வைக்கு போகலன்ற பட்சத்தில் உளவுத்துறை ரிப்போர்ட்டு கான்ஃபிடென்ஷியல்ன்றது சிஎம்க்கு போகணும். அது சிஎம் கூட இருக்கிறவங்க மேலே கூட வரும், அது கான்ஃபிடென்ஷியல். நீங்கள் அது கூட இருக்கிறவங்க படித்தா இது வேணாம், அவங்க வந்து இவங்களுக்கு ஆர்டர் போட்டால் இதெல்லாம் எதுக்கு அவருக்கு பார்வை கொண்டு போகிறேன், இது எதுக்கு அது எதுக்குன்னா சிக்கல். இன்னொன்று, அவர் கூடுதலாக கலைஞர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி வெளி விஷயங்கள் பத்திரிகைகளில் மற்ற இதில் சமூக ஊடகங்களில் வரதெல்லாம் கவனிக்க ஆரம்பித்தாருன்னா உளவுத்துறை மாட்டிக்கும். அப்போ உளவுத்துறை கரெக்டாக தான் வேலை செய்கிறாங்க, ஆனால் அது எங்கேயாவது ஃபில்டர் பண்ணப்படுறதுனால அதுவும் சிக்கல், ஆட்சிக்கு சிக்கல் அது கடைசியில். இப்போ இன்னொரு தகவலும் என்னது பரப்பப்படுதா இல்லை தகவல் வருதா தெரியல, ஐஜிக்கு மேலே ஏடிஜி இன்ட்டு போட போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் கிளப்பிடப்படுகிறதா அல்லது வருதா
அப்போ இந்த விஷயங்களுக்கும் காரணம் இந்த மாதிரி அவருக்கு போகல அப்படின்னு. அதனால் பல அரசியல் சூழ்ச்சி வலைகள் பல இதெல்லாம் பின்னப்படும். அதெல்லாம் மீறி தான் ஒரு முதல்வர் கட்சியும் ஆட்சியும் வழி நடத்திட்டு போகணும். அப்போ அதில் 100 மடங்கு விழிப்போடையே இருக்கணும். 98% இருந்தோன்னா அந்த 2% தட்டி விட்டு போயிடுவாங்க. அதனால் இதை நான் சொல்வது இவர்களுக்காக இல்லை, தாவேகா தொண்டர்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக. உங்கள் கட்சியை எப்படி, அதாவது திமுக உதாரணம், ஒரு முதல்வராக எப்படி ஸ்டாலின் ஃபெயிலியர், அந்த மாதிரி ஒரு முதல்வராக விஜய் ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது. அப்போ அங்கே என்ன இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். ஒரு கட்சி தலைவராக விஜய் ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது. கட்சியுடைய அபிமானிகள், கட்சியுடைய விசுவாசிகள் புஷி ஆனந்த் பக்கம் இருக்கிறாங்கன்னா, தாவேகா தாங்க ஆட்சி பிடிச்சது, தாவேகா தொண்டர்களுடைய அயராத உழைப்பு தாங்க கட்சி ஆட்சி. அப்புறம் என்னங்க புதுசாக ஏடிஎம்கே இவங்களாம் யாருங்க இவங்க? 3500 பேரை கொண்டு வந்துட்டு ஒருத்தர் 35,000 பேரை சேர்த்தான்றாங்க. அந்த கூட்டத்தில் அப்படியே உணர்ச்சி பொங்க எல்லாரும் பேசிட்டு வர்றாங்க. இதெல்லாம் எப்படி சரியாக இருக்கும்? வருகிறவர்கள் ஆதாயத்தோடு தானே வர்றாங்க, நாளைக்கு அப்படியே போயிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பெரிய விவாத பொருளாக மாறிக்கிட்டு இருக்குது. இதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அணை கட்டணும். நேற்று கூட்டணி கட்சிகளே இதை மறுக்கிறாங்க. கிட்டத்தட்ட திருமாவளவன் அதை தான் கேட்குறாரு, எதுக்கு இனிமேல் எதற்கு இந்த வேலை அப்படின்னு நான் பேசணும்னா அதை வச்சு நான் லைனில் வந்தார். அவங்க மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரி வருது இல்லை? அவங்களுக்கும் அந்த பிரச்சனை வரும்ல, அப்புறம் அவங்களுக்கும் ஒரு இன்செக்யூரிட்டி வந்துடும். அதனால் அந்த சைடும் இந்த குரல் வர ஆரம்பிச்சிச்சு. குதிரை பேரன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கொஞ்சம் நிதானம் தேவை. ஓவர் எடுத்தவுடனே வேகம் எடுத்தாலும் சிக்கல், வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி சார், இப்போ வரையுமே 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு தாவேகா ஆட்சிக்கு வந்து. இப்போ வரையுமே இந்த ஒரு குற்றச்சாட்டு முதல்வர் மேலே இருக்கிறது, ப்ரெஸ்ஸை எப்போ சந்திப்பார் அப்படின்ற ஒரு ஏன் சந்திக்கணும்? ஏன் சந்திக்கணும்? ஆமாம், எது சந்திக்கணும்? ஏன் சார் இப்படி கேட்குறீங்க? ஆமாங்க, ஒரு கட்சி தலைவராக இருக்கும்போது நான் கேட்டேன், ப்ரெஸ்ஸை எப்போ சந்திப்பார் அதுன்னு. ஏன்னா எல்லாத்தையும் அறிக்கையாவது விடுங்க, இல்லாட்டி வீடியோ ஆகுதுங்க. ஆனால் ஒரு முதல்வர் ஆன பிறகு ப்ரெஸ்ஸை சந்திக்காத முதல்வர்கள் பலர் இருந்திருக்காங்க, நல்ல ஆட்சியும் கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆர் இருந்திருக்காரு, ஜெயலலிதா இருந்திருக்காங்க. டெய்லி ப்ரெஸ்ஸை சந்தித்த கலைஞர் 2006 to 2011 ஊற்றிக்கிட்டார். அதுக்கு அடிப்படை காரணம் அவர் ஏமாற்ற ஆரம்பித்தாங்கன்னா ஸ்டாலினுடைய ஆதிக்கம்லாம் வர ஆரம்பிச்சது. கடைசியில் ஆட்சியை இழக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதிகார மையங்கள் அதிகமாகி அதனாலே கெட்ட பேர் வந்துச்சு. ஒரு பக்கம் அழகிரி, ஒரு பக்கம் ஆராசா, அந்த 2G மேட்ரு, கனிமொழி, இந்த பக்கம் சென்னையில் கவுன்சிலர்கள் இது ஆட்டம், மாவட்ட செயலர் ஆட்டம், நில அபகரிப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவரால் கவனிக்க முடியல. ஆனாலும் டெய்லி பேசுவார், பேட்டி கொடுப்பார், எல்லாம் பண்ணுவார். அவரை மீறி தான் போச்சு. ஆனால் பத்திரிக்கை பேட்டியே கொடுக்காத ஜெயலலிதா கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. சட்டம் ஒழுங்குலேருந்து பல கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. ஒரு அமைச்சர் பற்றி இது வந்தால் உடனே அவர் தூக்குறதெல்லாம் நடந்தது. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நல்ல உதாரணம். இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு பேட்டி கொடுக்கணும் கொடுக்கூடாதுலாம் கணக்கு இல்லை. ஆனால் எங்கே பேசணுமோ அங்கே பேசி தான் பேசணும். சட்டசபையில் பிரச்சனை வருதுன்னா முதல்வர் தான் எந்திரிச்சு பதில் சொல்லணும், இல்லை முன்னவர் எந்திரிச்சு பதில் சொல்லுவார். இல்லை, நான் ஏன் அதை கேட்குறேன்னா, அவர் எது தப்புன்னா திருத்திக்கிறாரு முதல்வர் அவர்கள். அப்போ இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது அதை செவிசாய்த்து கேட்கலாம்ல. தப்புனா திருத்திக்கிறாருல, அப்புறம் எதுக்கு வந்து பேசணும்? நான் கேட்குறேன் சார். விவசாய கடன் பிரச்சனை வந்துச்சு, பெரிய அளவு விமர்சனம் வந்துச்சு, அதுக்கு வெளியில் வந்து பேட்டிலாம் கொடுக்க தேவையில்ல. அவர் வந்து அதை சரி செய்கிறதுக்கு, ஓரளவு சரி செய்கிறதுக்கு 50,000ன்றது 75,000 ஆக்கியிருக்காரு. அதில் கூடுதலாக விவசாயிகள் பயன்பெறுகிறார்கள். இன்னும் சில இதை வந்து 25,000ன்றதை 35,000 ஆக்கியிருக்காரு. அப்போ ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டு. அதில் என்ன அறிக்கை வந்துச்சு, கவர்மெண்ட்டுடைய ப்ரெஸ் ரிலீஸ் வந்துச்சு, அமைச்சர்கள் அது சம்மந்தமாக பேச போகிறாங்க. இன்னொன்று, இவரும் சரி பொதுச்செயலாளரும் சரி ப்ரெஸ்ஸை பார்க்கறதுல சிக்கல் இருக்குது. இவருக்கு கோபம், ஏதாவது ஆத்திரத்தில் ஏதாவது பேசிட்டாருன்னா ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நேற்று ராஜ்மோகன் ஒரு இடத்துல பேட்டி கொடுத்துட்ருக்காரு. அவர்கிட்ட முதல்வருக்கு பயிற்சி கொடுப்பாங்களான்னு கேட்குறாரு ஒருத்தர். இந்த துடுக்குத்தனமான கேள்வி இதெல்லாம் ப்ரெஸ்ஸுன்ற ஒரு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு, அந்த சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு ஒரு அமைச்சர்கிட்டயே முதலமைச்சருக்கு பத்திரிகைகளை பேட்டி கொடுப்பதுக்கு ட்ரைனிங் கொடுப்பீங்களான்னு கேட்குற அளவுக்கு திமிர்த்தனம் இருக்குன்னா, இதை வந்து ப்ரெஸ்ஸுடைய சுதந்திரம்னு எடுத்துக்குவீங்களா? அப்போ இதுவும் ஒரு காரணம் பேட்டி கொடுக்காமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு வேலிடான கொஷின்ஸே இல்லாத மாதிரி துருவுத்தனம் எல்லாம் வரும்போது அவருக்கு ட்ரைனிங் இருக்குது, அவர் சமாளிச்சுக்கிட்டு இந்த மாதிரி கேட்குறதுக்கு ஒரு காரணமும் பத்திரிகைகள் வந்து இருக்காங்க அன்றைக்கி. இது வந்து சரியா அப்படின்னு முதல்வர் கேட்பாரா அப்படின்ற மாதிரி கேட்பார் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சமாளித்து பதில் சொன்னார். அதாவது வேணும்னே ஒரு கேள்வியை உருவாக்கி கொண்டு வந்து கேட்குற வேலை நடக்குது அப்படின்றத அவர் பதிவு பண்ணார். அது ரொம்ப நாசுக்காக பண்ணார். சொல்லிட்டு டக்குன்னு அர்த்தத்துக்கு போயிட்டார். இதே அவர் கோபக்காரர் இருந்தால் நீ எப்படி இந்த மாதிரி பேசலான்னா அது ஒரு வாக்குவாதமாக மாறும். ஆனானப்பட்ட அமைதியாக பேசக்கூடிய ப்ரெஸ்ஸை வந்து அதாவது சாட்சி புட்டாமச்சான்ற மாதிரி
பேசியே காலி பண்ணுற திருமாவளவனையே திமிர்த்தனம் பண்ணாங்க. திருமாவளவன்ட்டியே என்ன மிரட்டுறீங்களா, என்ன விரல் நீட்டி பேசுகிறீங்கன்னு கேட்டாங்க. ஏங்க என்னை இன்னொரு திமுககாரன்னு சொன்னால் நான் வந்து கேட்க மாட்டேன்னா? அது கேட்டால் தப்பா? அதுக்கு எப்படிங்க மிரட்டுறேன்னு பேசலாம்? ப்ரெஸ்ஸு கூட நல்லா பேசக்கூடிய ஆளுங்க நான். விரல் நீட்டி பேசுறீங்களா கேட்குறீங்களா, என்ன அது அப்போ எப்படி இப்படி கை கட்டு பேசணுமா அப்படிலாம் கேட்டார். நம்மளாம் கூட அப்போ கண்டிச்சோம் இதெல்லாம். ஒருத்தர் தலைவர் அமைதியாக பேசுகிறாரு, ப்ரெஸ்ஸோட நல்ல உறவு வச்சுருக்காருன்னா என்ன வேணால் கேட்பியா? அது ஒன்று இருக்குல்ல, விரல் நீட்டி பேசுறியான்னா நீ யார், நீ எவ்வளோ பெரிய ஆளா? உங்கள் எம்டி போயா வெளியே, அறிவு இருக்குதா உனக்குன்னா? என்ன சார் விரல் நீட்டி பேசுகிற, விரலை கை 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 கீழே இருக்குது அப்படின்னு சொல்லுவியா? சொல்ல முடியாது. அடுத்த மாதம் சம்பளம் வேலை அதெல்லாம் வந்துட்டு சாரி சார். ஆனால் ஒரு தலைவரை விட்டு என்ன விரல் நீட்டி பேசுகிறீன்னு கேட்குறீங்க. ஏன் நான் பத்திரிகைக்காரன் அந்த இதே கேள்வி அன்றைக்கி நீங்கள் சேகர் பாபுட்ட கேட்டிருப்பீங்களா? இல்லை என்னதே மேகதேட்டா அப்படின்னு கேட்டார்ல துரைமுருகன், அவங்கள்ட்ட என்ன சார் என்ன ஆட்டிடியூட் அது அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? காரில் உட்காந்துட்டே பேசுகிறீங்க, கீழே இறங்குங்க சார், பத்திரிகை கொஞ்சம் மரியாதை கொடுங்க சார், என்னையாவது ஒரு செய்தியாளர் சொல்லியிருக்கீங்களா? சார் உங்களுக்கு பல்வேறு பணி இருக்கும், தயவுசெய்து கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்கள், கொஞ்சம் இறங்கி சொல்லுங்கள் சார். என்ன விஜயா அவர் கையை உரலகரில் உடச்சி எடுத்துகிட்டு போடுறதுக்கு இந்த துணி என்னைக்காவது யார்கிட்ட போயிருக்குதா? இப்போது விஜய்க்கு ட்ரைனிங் கொடுக்கலாமான்னு கேட்குறீங்களா? இவர் முன்னாள் முதல்வருக்கு கேள்வியும் பதிலையும் கொடுத்துட்டு பண்ணதுக்கு இந்த சொம்பு கேள்வியெலாம் கேட்டுருந்தீங்களே, அன்னைக்கெல்லாம் கோவம் வரலையா உங்களுக்கு? என்ன சார் பழக்கம் எதுன்னு கேட்க வேண்டியதுதானே? அவர் 8வது கேள்விக்கு 10வது பதில் சொல்லியிருந்தாரா இல்லையா? இன்றைக்கும் செட்டப் பண்ணி கேட்குறதுலாம் எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் பார்த்துருக்கோம். கலைஞர் பீரியடில் ஒருத்தர் இருந்தார், ஒரு பத்திரிகையாளர். நாங்களாம் பெரும்பாலும் கார்டெல்லாம் அந்த போட்டெலாம் வர மாட்டோம். இந்த போலி பத்திரிகையாளர் இந்த ஒரு மாதிரி இருக்கிறவங்க இப்படி வெளியில் கார்டுகள்லாம் போட்டு பாக்கெட்டில் வச்சுலாம் வருவான். கலைஞர் எப்போ அந்த சிக்கலான கேள்வி வருதோ கலைஞருக்கு எந்த கேள்வியும் சமாளிக்கக்கூடியவர். ஆனாலும் ரொம்ப சிக்கலான கேள்வி வரும்போது, ஐயா உங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் எப்படி எதிர்பார்த்துறீங்க, இந்த மாதிரி ஏதோ சொம்பு கேள்வி கேட்பான். நாள் கேட்ட உடனே அவர் அதுக்கு போயிடுவார். அவன் ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்துருப்பான், இது பண்ணுவான். பத்திரிக்கைலாம் பெரிய பத்திரிக்கைலாம் கிடையாது, சன்னுன்னு முடியும் அவன் பேர். அதனால் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு, நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ கோபாலன் ஒருத்தர், டிஎன் கோபாலன், அவர்லாம் கேள்வி நறுக்குன்னு வரும். அந்த கேள்விக்கு அவர் ஒரு நறுக்குன்னு பதில் சொல்லுவார். ஒருத்தர் இவ்வளோ நீட்டு கேட்பாங்க, 2 ஒரு டப்புன்னு முடிச்சு விட்ருவார். அதுக்கு பதிலாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் தப்பிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்த காலம்லாம் உண்டு. அவர்கிட்ட தான் போய் ஆரிய மையா திராவிட மையா பேசும் நீங்கள் வந்து ஒரு ஆரியரை ஆதரிக்கலாமா அப்படின்னு கேட்டு பெரிய பிரச்சனையாகி அது அந்த பத்திரிகை ஆஃபீஸ் வரைக்கும் கலைஞர் ஃபோன் போட்டு பேசி வேறு யாரோ ஒருத்தரை கேட்டவன் தப்பிச்சிக்கினா, கேட்டவன் வேறு ஆளுன்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கே வரைக்கும் போய் பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு. அதனால் எனக்கு என்னென்னு எல்லாத்தையும் கேட்டாலும் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அழகிரி இவர்கிட்ட ஈவிகே சிலங்கவன்ட்ட ஒரு தடவை அந்த மாதிரி தான் கேட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். ஃபேமிலி பற்றி ஏதோ ஒன்று கேட்டு. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்படி கேட்டவர்கள் எல்லோரும் நோக்கத்தோடு கேட்டிருக்காங்க, அது ஒன்றும் இல்லாமல் போயிடுது. இன்னும் சில இடங்களில் நித்யானந்தா ப்ரெஸ் மீட்லலாம் அந்த மேனேஜரை அவர் தரப்பு நியாயத்தை சொல்ல வந்தப்போ பெரிய கலாட்டா பண்ணாங்க. ஒரு பிரபல சேனல்லாம் பிரபல நாளிதழ்லையும் வந்து அவர் தரப்பை பேச விடாமல் கலாட்டா பண்ணி லாஸ்ட்டில் அவர் ஓடியே போயிட்டார். இந்த மாதிரி நடந்ததும் உண்டு. அதனால் பத்திரிகையாளர் செட்டப்னு ஒரு மாஃபியா கும்பல் இருக்குது, பேர் கூட என்னால் சொல்ல முடியும். அந்த மாஃபியா கும்பல் இன்னை வரைக்கும் இருக்குது. ஒரு நாள் ஒழிக்கப்படும், அது ஒழிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா சமூக வலைதளங்கள் இன்றைக்கி இதாகுது, யூடியூப்பில் எல்லாம் ஆகிட்டு இருக்கு. அதனால் அந்த மாஃபியா கும்பலுடைய ஆட்டம் ஒளியை தான் செய்யும். எவ்வளோ நாளைக்கு நம்புவாங்க? இன்றைக்கும் பல பத்திரிகைகள் நாளிதழ்கள் இந்த மாஃபியா கூட்டங்கள் இவன் எப்போவுமே அப்படி தான் எழுதுவான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ சில பத்திரிகையாளர்கள் அந்த நாளிதழ்லேருந்து அந்த தரத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இல்லாட்டி அதுவும் போயிடும் ஒன்றும் இல்லாமல். இவன் எப்போவுமே அப்படி தான் எழுதுவான், அந்த டிவியா அவன் எப்போவுமே அப்படி தான், இந்த டிவியா இவன் தலைப்பு தான் போடுவான், உள்ளே ஒன்றுமே இருக்காது. இப்படின்ற லெவல்லாம் இன்றைக்கி மாறிட்டு வருது. நேற்று கூட ஒரு தொலைக்காட்சியில் திமுக ஆதரவான ஒரு இதை வச்சுக்கிட்டு அதற்கு ஏற்றாறு போல் தலைவர்களை வச்சு பேட்டி எடுத்து போடுற ஏற்பாடெலாம் இருக்குது. இதெல்லாம் மக்கள் கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. மக்கள் கவனிக்க மறந்துட்டால் நாங்கள் சொல்லிடுவோம், கவலையே பட மாட்டோம். அந்த ஒரு இது நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சால் பேச முடியுமா? ஆனால் நான் அவதூறு பேசலை, நான் யாரையும் வந்துட்டு நோக்கத்தோடு அடிக்கல. ஆனால் நீ இந்த ஜேர்னலிசத்தை விட்டு விலகி நீ ஒரு நோக்கத்தோடு உள்ளக பண்ணனா தோல் உரிப்போம். அதை நாங்கள் சுட்டி காமிச்சிருவோம், அதை ஏதோ ஒரு வகையில் சுட்டி காமிப்போம். அதுக்காக இவரை கூப்பிட மாட்டோம், இவர் இது பண்ண மாட்டோம், அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து எப்படின்னா சொம்பு ஆதரவாளர்கள், இந்த சொம்பு பத்திரிகையாளர்கள் இவங்கள வச்சுக்கிட்டு பத்திரிகையாளர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா
நான் இவரை எதிர்த்து விமர்சனம் பண்ணிட்டேன், பண்ணுறேன். அதனால இவரை நான் வெறுப்பேன். இவர் என்ன பண்ணாலும் நான் வெறுத்தே தான் பேசுவேன். இது வந்து பத்திரிகையாளர் அழகே கிடையாது. பத்திரிகையாளர்கள்னா இஷ்யூவில் தான் நிற்கணும். இதில் கரெக்டு, இதில் தப்பு, இதில் தப்பு கரெக்டாக இருக்காப்பா, இல்லை தப்பாக இருக்காருப்பா. அதுன்னு தாவேக்கா சொல்கிறோம். தாவேக்காவில் புஷி ஆனந்த் அவர் கட்சி தாவேக்கா அவருக்கு விசுவாசமாக இருக்கார்கள், அவர் விஜய்க்கு விசுவாசமாக இருக்காருன்னு சொல்கிறோம். ஆனால் தாவேக்காக்குள்ளே அதிமுகக்குள்ளே ஆள் பிடிக்கிற வேலை பண்ணிங்கன்னா தாவேக்காவுடைய ஒரிஜினல் அடையாளம் போயிடுங்கன்னு சொல்கிறோம். அந்த வேலையை ஆதவ் குறிப்பிட்டு செய்கிறாரு, செங்கோட்டையும் அதுக்கு உடன்படுறாரு. இவர்கள் நோக்கம் அதிமுக அழிக்கிறது, ஆனால் அது அதிமுக அழிக்கிறதுல தாவேக்கா அழிவுக்கு கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்கிறோம். இதில் திரும்ப திரும்ப நாங்கள் தான் அந்த அதிமுகன்னு ஒரு கதையை விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதிமுக வேணாம் திமுக வேணாம் தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நாங்கள் தான் அதிமுகன்னு அர்த்தம். பிஜேபி போயிட்டு நாங்கள் தான் காங்கிரஸ்ன்னு சொன்னால் என்னையா காங்கிரஸ் வேணாம் தான் நீ வந்த, அதுக்கு தான் உனக்கு ஓட்டு போட்டோம், நீ தான் காங்கிரஸ்னா? இன்றைக்கும் கலைஞரை பற்றி நம்ம ஏதாவது நல்லது பேசினா ஏற்றுக்கிறாங்களா? நம்ம இதில் ஒரு வகையான செட்டப் வாசகர்கள் இருக்காங்க, அதெல்லாம் அவரை பற்றிலாம் பேசினா ஏற்றுக்க மாட்டோம். நீ இதாகிட்ட அதுன்னு. நமக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய நல்ல விஷயங்களை பேசணும். சில பேர் இப்போ நல்ல விஷயமே கிடைக்காது, அதை நம்ம தவிர்த்துட்டு போயிடுறோம். ஆனால் இவர் தெரிந்தோ தெரியாமலோ 50 ஆண்டு காலம் தனது பங்களிப்பை செலுத்திருக்காங்க. ஜெயலலிதா செலுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்களுக்கு இருக்கும். நாளைக்கு விஜய் இருந்தாருன்னா அவருடைய பங்களிப்பு இருக்கும். அதை நம்ம பேசி தான் ஆகணும். எனக்கு அவரை பிடிக்காதுங்க அப்படின்னா, எனக்கு விஜய் படம் பிடிக்காது, அதுக்காக நான் வந்து விஜய் வெறுக்கிறேன்னு நான் சொல்ல முடியும்? அரசியலில் அவர் அரசியல் ரீதியாக நான் பண்ணுறேன் இதுதான். அதனால் இன்றைக்கி அவர் விஜய் வந்து ப்ரெஸ்ஸப் ஆகிறாருன்னா இந்த செட்டப்லாம் நடக்கும், இந்த கேள்விகள்லாம் வரும். ஏஐ ஃபோட்டோ வந்து போட்டிருந்தாரு, அதை பற்றி அவர் அதுக்குரிய தகுதியானவர் தான். ஆனால் அதில் போட்டு சுகங்காண்ற தப்பு அவருடைய தரத்தை குறைக்கும். அவர் பத்திரிகைகளை சந்திப்பது எப்படின்னு பாடம் எடுக்கிறதுல கில்லாடி தான் அவர். ஆனால் சரியான பத்திரிகையாளர்கிட்ட அவர் இன்னும் மாட்டினார்னா அது ஒரு இது, அந்த இடத்துல சமாளிச்சுட்டு போயிடுவார்னு வச்சுக்கோங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ப்ரெஸ்ஸை பார்க்குறதுல எக்ஸ்பர்ட்டுன்னா ஜெயக்குமார், டிடிவி தினகரன், அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி. ஜெயக்குமாரோட எடப்பாடி பழனிசாமி பெஸ்ட்டு. எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், ஜெயக்குமார், அண்ணாமலை, அன்புமணி கூட கோச்சிட்டு சண்டை போட்டிருக்காரு. அண்ணாமலையும் சண்டை போட்டிருக்காரு, அப்புறம் மாற்றிக்கிட்டார். இப்போல்லாம் ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறாரு. அன்புமணியே இப்போ நிதானமாக பண்ணுறாரு. இந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி இருந்துக்கிட்டு நான் தான் பாடம் எடுப்பேன் விஜய்க்குன்னா, நீங்கள் சொன்னதில் திமுக யாருமே வரலையே சார். தேடினேன் வந்தது நாடினேன் நின்றது தேடுறேன். நான் யோசித்தேன், நான் டக்குன்னு ஸ்டக் ஆனேன். பார்த்தீங்களா இல்லையா? நியாயமாக சொல்லணுன்னா திமுக சைடிலும் சொல்லணுன்னு மாபெரும் கலைஞர் இருந்தார். அதுக்கு பிறகு யார் இருக்கா? வன்மத்தையும் ஆணவத்தையும் கற்கிறவங்க தான் இருக்காங்க. அதனால தான் எனக்கு சொல்கிறதுக்கு யோசனையாக இருக்குது. திமுகவில் யார் இருக்கா? இப்போ ஆராசா நல்லா ஹேண்டில் பண்ணுவார்னா வன்மத்தை கக்குவார். மற்றவங்களாம் யாரும் எனக்கு தெரிஞ்சு நல்ல கேள்வி தான் கேட்டீங்க. யாராவது இருந்தால் வாசகர்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. கொஞ்சம் அமைதியாக ஹேண்டில் பண்ணக்கூடியதுன்னா தங்கம் தென்னரசு ஹேண்டில் பண்ணுவார், முத்துசாமி ஹேண்டில் பண்ணுவார். இல்லை எனக்கு சில விஷயங்கள் டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது அந்த அளவுக்கு சார். பிடிஆர்லாம் பாதிக்கு மேலே தகவல்கள் போயிங்க, ஏதாவது ஒரு தகவல் வச்சு சொல்கிறது. அது இன்னொன்று அவர் பேசுகிற தமிழில் நம்ம புரிஞ்சுக்கணும், அது வேறு இது. இதுதான் விஷயம். அப்போ விஜய் பேட்டி கொடுக்குறாரு, எதை பண்ணுறாருன்னா அந்த ப்ரொவோக் பண்ணுற வேலை நடக்காமல் இருக்குமா? நடக்கும், தான் பிரச்சனை. சரி சார், விவசாயிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கின பயிர்கடன் தள்ளுபடி 75,000 உயர்த்திருக்காங்க. போராடிட்டு இருந்தாங்க, எங்கே பார்த்தாலும் விவசாயிகள் போராட்டமாக இருந்தது, சொன்னதை செய்யலை அப்படின்ட்டு. அதில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் 75,000 எப்படி பார்க்குறீங்க? ஒரு அடி முன்னால், அவ்வளோதான். ஒரு அடி முன்னாலாம் கிடையாது, இதெல்லாம் பத்தாது. விவசாயிகள் கடன் லட்சக்கணக்கில் வாங்கியிருக்கவங்க தான் அதிகம். அதனால் இது வந்து அவர் இந்த வர்ற பிரச்சனை இதை ஒட்டி ஒரு நிவாரணம் மாதிரி அறிவிச்சிருக்காரு. ஒரு டெவலப்மெண்ட் மாதிரி பார்க்கலாமா? நான் சொன்னது ஏற்கனவே சொன்னது தான், முழுமையாக தரணும், தர்றதுக்கு நிதி கிடையாது. அப்போ ஏதோ கொஞ்சம் கொடுக்கலான்னு நினச்சி கொடுத்தாரு, அது விமர்சனம் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கூடுதலாக கொடுக்குறாரு, அவ்வளோதான். இப்போ அந்த கொடுத்ததோடு சேர்த்து நாங்கள் முழுமையான காரணம் எங்கள் நிதி நிலைமை சீரானணும் பண்ணுவோன்னு சொல்லணும். அது அந்த வினோத் இவங்கெல்லாம் சொல்லுவாங்களான்னு தெரியல, பார்ப்போம். அதனால் இதுக்கு எதிராக விவசாயிகளை மீண்டும் தூண்டி விட்டு பண்ணுற வேலைலாம் பண்ணுவாங்க. விவசாயிகளுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது.
பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையோட வெள்ளை அறிக்கை இன்னைக்கு 5:30க்கு ரிலீஸ் ஆகுது. அமைச்சர் வெளியிடுறாரு. 2 நாளில் நாளான்னைக்கு கூட்டத்தொடர். நாளைக்கெல்லாம் பெரிய அளவில் அது பேசுபொருளாக நைட்லேருந்தே பேசு பொருளாக மாறிடும். அதனால் என்னென்ன சொல்கிறாரு என்ன இதுன்றதை அவர் வெளியிட்ட பிறகு படிச்சுட்டு தான் நம்ம பேச முடியும். ஆனால் திமுகவுக்கு கடுமையான நெருக்கடியை உண்டாக்கும். இது இல்லாமல் இதை தூக்கிக்கிட்டு திமுக வந்து சட்டசபையை ஸ்தம்பிக்க வைக்கிற வேலையெல்லாம் பண்ண பார்ப்பாங்க. அதை சபாநாயகர் எப்படி சமாளிக்க போகிறாரு, மற்ற மந்திரிகள் அமைச்சர்கள் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு. இப்போ 2 நாள் புத்தாக்க பயிற்சி தொடங்க போகுது. கிட்டத்தட்ட பண்ணி போயிட்டு. ஆமாம், 142 எம்எல்ஏக்கள் இளைஞர்கள் புதுசாக வந்தவங்க. அவர்களுக்கெல்லாம் இது ஒரு மரபு. இவர்களுக்கு இல்லை, தாவே காக்காகன்னு இல்லை, ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தோட தொடங்கும் போது தான் புதுசாக 5 வருஷத்தோட தொடங்கும் போது அப்போ ஒரு புத்தாக்க பயிற்சி மாதிரி கொடுப்பாங்க. இந்த தடவை அதிகம். அதனால் எப்படி சட்டசபையில் இயங்குவது, கேள்வி நேரம்னா என்ன, 0 ஹவர்னா என்ன, அமைச்சர்கள்ட்ட எப்படி பேசணும், முதல்வர் எழுந்திரிச்சிட்டா உக்காந்துடணும், அமைச்சர்கள் எழுந்துட்டா உக்காந்துடணும், இந்த மாதிரி. அப்புறம் வந்து கொறடா உத்தரவுனா என்ன, இந்த மாதிரி பல விஷயங்கள், சட்டசபை நடைமுறைகள், கேள்விகளை எப்படி வைக்கணும், யாரை நோக்கி பேசணும், நேருக்கு நேராக உறுப்பினர் பார்த்து பேசக்கூடாது, தெரியும்ல, பேரவைத் தலைவரை பார்த்து தான் பேசணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் அது எல்லாமே ஒரு புத்தாக்க பயிற்சியில் கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது இல்லாமல் நாளைக்கே ஒரு பிரச்சனை வருது, எப்படி சந்திக்கணும், சமாளிக்கணும். ஏன்னா 1க்கு 3-4 எதிரிகள் இப்போ இருக்காங்க. அதில் 2 பிரதான எதிரிகள் சட்டசபையில் பலந்தென்று கொட்ட போட்டவர்கள். அதனால் ஒருத்தர் எழுதிட்டு வந்து படிப்பார். ஒரு பேர் இருக்குல்ல சார், திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறத விட எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் நல்லா எஃபிஷியண்ட்டாக செயல்பட்டது அப்படின்ட்டு. எனக்கு தெரியலையா, இன்றைக்கி வேறு சொல்லிக்கிறார், எங்கள் முகத்தை காண்பிக்கிற மாதிரி எங்களுடைய போராட்டங்களை இது பண்ணுற மாதிரி வச்சுக்காதுன்னு. இன்னை வரைக்கும் ஒரு நியாயமான எதிர்கட்சியாக செயல்படலன்றதான் என்னுடைய விமர்சனம். நியாயமான எதிரியாக செயல்பட்டிங்கன்னா ஓகே, பாராட்டலாம். அதனால் சட்டசபை சட்டசபையாக மாறுகிறதா, சண்டை சபையாக மாறுகிறதா, சமரச சபையாக மாறுகிறதா, அல்லது சட்டமன்றமாகவே இயங்குகிறதா அப்படின்றதெல்லாம் ஒரு செம்ம காமெடியாக இருக்க போகுது, சுவாரஸ்யமாக இருக்க போகிறது. பல தகவல்கள் வரப்போகிறது. பலர் இதில் ஷைன் ஆவாங்க. பரவாயில்லப்பா, சட்டசபை நல்லா பேசியிருக்காங்கன்னு. இதில் முதல்வர் அப்பப்போ எழுந்திரிச்சு பதில் சொல்ல வேண்டியிருக்கும், இல்லாவிட்டால் முன்னவர் எழுந்திரிச்சு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அப்போ அவர்கள் எப்படி சமாளிக்க போகிறார்கள், ஆதவர்ஜுனா எப்படி ரோல் பண்ண போகிறார், ஏதாவது வாய் விட்டு அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக மாற்றாமல் நடந்துக்க போகிறாரா, துறை சார்ந்த விஷயங்களில் அமைச்சர்கள் எப்படி பதில் சொல்ல போகிறாங்க, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் நல்ல கேள்விகளை, மக்கள் சார்ந்த கேள்விகளை ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் எப்படி கேட்க போகிறாங்க, எதிர்கட்சியில் யார் யார் சிறப்பாக செயல்பட போகிறாங்க, வாதங்களை சிறப்பாக வைக்க போகிறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் சட்டசபையில் நம்ம பார்க்கலாம். சார், நாளுக்கு நாள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு. நேற்று கூட நம்ம பேசியிருந்தோம். எல்லா கட்சி தலைவர்களுமே ஒரு காட்டமான அறிக்கையெல்லாம் விட்டு பேசியிருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் கூட வந்து எஃபிஷியன்ட் ஆஃபீஸர்ஸ் போட்டோம் அப்படின்றீங்களே, அந்த எஃபிஷியன்ட் ஆஃபீஸர் எங்கே அப்படின்ட்டுலாம் கேட்டிருக்காங்க. இதை தாவைக்க எப்படி சமாளிக்க போகுது? நான் இந்த சிங்கப்பெண் வந்த பொழுதே சொன்னேன், அது சிங்கப்பெண்ணில் காமெடி பெண்ணாக மாற்றிடுவாங்க. சார், அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, நீங்கள் சிங்கப்பெண்களை பார்த்தீங்களா சார் சென்னையில்? ஒரு பெண் நேற்று ஏதோ ஒரு மாவட்டத்தில் புகார் கொடுத்துருக்காங்க, திருச்சின்னு நினைக்கிறேன். கடுமையாக அவங்க வந்து 2 வருஷமாகவே பாதிக்கப்பட்டுருக்காங்க. போலீஸ் சைட்லேருந்து எந்த இது புகாருக்கு எந்த இது மாதிரில மிரட்டுறாங்க அப்படின்னு. சிங்கப்பெண் ஆரம்பித்து பேசினோன்னா இவர்கள் சிங்கப்பெண்ணுக்கு கால் பண்ணியிருக்காங்க. காலே போல் நான் ஏற்கனவே என் ட்விட்டரில் போட்டிருந்தேன், 100 தான் அந்த அம்மா பவானீஸ்வர் ஐஜி, அவங்க சிங்கப்பெண் ஐஜி 100 போட்டால் போகணும். 100ல் 1000 பிரச்சனை இருக்குது. 100 போட்டால் பல நேரம் போகாது. சிங்கப்பெண்ணுக்கு அந்த எஸ்ஓஎஸ் ஒரு இது கொண்டு வந்தாங்கல்ல, காவலர் செயலி, அதை அறிமுகப்படுத்தணும். அப்போ இந்த அளவு கூட மூளை இல்லாமல் இருக்காருங்களா அதிகாரிகள்? அதான் என்னுடைய கேள்வி. அவர் தொடங்கி வச்சுட்டு போயிட்டார், ஆனால் அதை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கான வேலை என்ன பண்ணுறீங்க தெரியுதா? அதிகாரிகள் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு. சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்பரே 112 112, அதை ஏன் நீங்கள் சிங்கப்பெண்ணுக்கு கொடுக்காமல் இருக்கீங்க? எஸ்ஓஎஸ்ஸு அதை நீங்கள் லைட்டாக தொட்டுட்டாலே அந்த லொக்கேஷன் அங்கே போயிடும். அதுலேருந்து 7 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்துடுவாங்க போலீஸ், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, என்ன ஆச்சு, நாங்கள் ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷத்தில் வந்துடுவோம் அப்படின்னு. ஆனால் அந்த இதை வந்து செயலி வந்து டம்மி ஆகிட்டாங்க. ஒரு வழக்கறிஞர் ஜிஎஸ் மணி பேசும்போது சொல்கிறார், இதுவே போதும், இதுடைய விழிப்புணர்வும் இது கொண்டு போனாலும் இன்றைக்கி எல்லா கையிலையும் செல்ஃபோனும் மற்ற விஷயங்கள் இருக்குது, தொட்டாலே லோக்கல் போலீஸ்லேருந்து எல்லாமே வந்துடுவாங்க, என்ன பெரிய சிங்கப்பெண் அப்படின்னு. நம்ம சொன்னது சிங்கப்பெண்ணுன்றது ஒரு கான்செப்ட் எனக்கு தேர்தலில் சொல்லிட்டீங்க, ஆனால் அந்த கான்செப்ட்டு கேலிக்குரிய விஷயமாக மாற்றப்படும்.
கேள்விகள் வர ஆரம்பிக்கும். எங்கே போச்சு உங்கள் சிங்கப்பெண், எங்கே போச்சு, என்ன பண்ணுது சிங்கப்பெண், நிச்சயமான்னு கேட்டிருக்காரு. சிங்கப்பெண் எங்கே போச்சு, சினிமா பாடல்களுக்கு இன்னும் இசையமைத்து கொண்டிருக்கிறார்களா, இசைத்து கொண்டிருக்கிறார்களா அந்த காவலர்கள் சீமான் கேட்குறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க. அது காரணம் என்ன, நீங்களே போய் தலையை கொடுக்குறீங்க. சிங்கப்பெண்ணுன்றது தேவையில்லை. இந்த பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவையே ஸ்ட்ராங் பண்ணுங்கள், அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை ஸ்ட்ராங் பண்ணுங்கள், அதற்கு அதிகாரிகளை போடுங்க, அவர்களை சாட்டையால் அடித்து வேலை வாங்குங்க, அதிகாரி ஒழுங்காக வேலை செஞ்சால் எல்லாம் நடக்கும். இன்றைக்கி மூதாட்டி ஒருத்தவங்க தனியாக இருக்கிறாங்கன்னு பழனின்னு நினைக்கிறேன், போய் கொள்ளடிச்சிருக்காங்க. அப்போது இந்த பிரச்சனை உடுமலையில் பல இடங்களில் கொலை, பாலியல் பலாத்காரம் நடந்த பொழுது எல்லோரும் சொன்ன யோசனை, முதியவர்கள் இருக்கிறவங்க பட்டியல் எடுக்கணும், தனித்து இருக்கிற முதியவர்கள் பட்டியல் எடுக்கணும், அவர்களோட இவங்க லிங்கில் இருக்கணும், ரோந்து போகணும். இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம். ஆனால் இவர்கள் வழக்கம் போல் இயங்குறது. நேற்று 56 எஸ்பியை மாற்றிருக்காங்க. என்ன லாபம்? அவர்களை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் கேட்டேன்ல, சட்டசபைக்கு முன்னாடி இவர் காவல்துறை அதிகாரிகளுடைய மாநாடு நடத்தியிருக்கோம், அதுவும் பண்ணலை. நான் யார் தெரியுமான்னு சொல்லணும் அவங்கள்ட்ட, அதுவும் பண்ணலை. போன ஆட்சியில் அடிக்கடி நடத்துவார், அப்படியே உட்காந்து கேட்பார், அப்படியே ஃபோட்டோ எடுப்பாங்க, அப்படியே எடுப்பாங்க, அப்படியே எடுப்பாங்க, சைடில் எடுப்பாங்க, பின்னாடி இருந்து எடுப்பாங்க. என்ன நடந்துச்சு? அதிகாரிகள் சொல்கிற பேய் கதை இருக்குது தெரியுமா, சூப்பராக சொல்லுவாங்க, சூப்பர் பேய் கதைலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுக்கின்னு இருந்தீங்கன்னா அல்வா கிண்டி கிண்டி கொடுப்பாங்க, வாங்கி வாங்கி சாப்பிட்டு அப்படியே மயங்கி கிடக்க வேண்டியதான். அந்த அல்வாவை சாப்பிடாத 2-3 முதல்வர் சொல்லுவேன். நம்ம எடப்பாடி கூட இருந்தார், கலைஞர், ஜெயலலிதா. நீ என்ன அல்வா கிண்டி கொடுத்தாலும் நோ நோ நோ, அல்வாவை நீ வச்சுக்க, வேலை என்ன பண்ணணுன்னு கேட்பாங்க. நீங்கள் யாராக இருக்க போகிறீங்க முடிவு பண்ணிக்கங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், யாராக இருக்க போகிறீர்கள்? ஜெயலலிதா கருணாநிதி மாதிரி செயல்பட போகிறீர்களா, அல்லது முந்தைய உதாரணம் திமுக தலைவர் ஸ்டாலின் மாதிரி செயல்பட போகிறீங்களா? 56 எஸ்பியை மாற்றுறீங்க, அதை மாற்றுறீங்க, அதெல்லாம் இல்லை. 56 எஸ்பியும் லாண்ட் ஆர்டர் ஏடிஜிபி என்ன பண்ண போகிறாரு? அவரை போட்டு உழுகணும். சிங்கப்பெண்ணு போட்டீங்க, சிங்கப்பெண்ணை செயல்படுறதுக்கு என்ன பண்ணீங்க? சிங்கப்பெண்ணுன்றது வெறுமனே போய் பிடிக்கிறதா? அவ்வளோதான் நாலேஜ் இருக்குது அந்த அம்மாவுக்கு. சிங்கப்பெண்ணு பள்ளிகள் கல்லூரிகளில் போய் 1 மணி நேரம் பர்மிஷன் வாங்கி பிரச்சாரம் பண்ணணும். சிங்கப்பெண்ணு பள்ளிக்கூட வாயில்கள் எல்லா வாயிலும் இருந்து சொல்லணும். சிங்கப்பெண்ணுக்கு இந்த SOS செயலியை மெயினான செயலியாக மாற்றணும். அந்த SOS செயலியை பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பெண்கள் எல்லார் மத்தியிலையும் கொண்டு போகணும். இன்றைக்கெலாம் ஒரு விஷயத்தை கொண்டு போகிறது மேட்ரே இல்லை. முதல்வரே இந்த SOS செயலியை பயன்படுத்துங்கன்னு சொன்னால் 8 வயசு பொண்ணு கூட செயலியில் ஏற்றி வச்சுக்கணும். அப்போ இதை முதல்வர்கிட்ட போய், சார் இந்த மாதிரி விஷயம் சார் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நல்லாயிருக்கும், சிங்கப்பெண்ணை தொடர்பு கொள்ள இந்த SOSல பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்கள் இதில் இருக்கணும்னா முடிஞ்சிச்சு. வெறுமனே சிங்கப்பெண்ணை இது பண்ண முடியுமா? லாண்ட் ஆர்டர் போலீஸாக போய்டும் அந்த இடத்துக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் அந்த அதிகாரிக்கு தோன்ற மாட்டேங்குது? ஏன்னா இவர்கள் இப்படியே பழகிட்டோம். ஆஃபீஸ் வருவாங்க, அது பண்ணுவாங்க, அப்படி போவாங்க, வருவாங்க. புதுசாலாம் சிந்திக்கவே மாட்டாங்க. புதுசாக சிந்திக்கிறவங்க தான் ஜெயிக்கிறான். மாற்றி மாற்றி யோசிக்கணும். குற்றவாளி ஒரு ஸ்டெப்பு ஃபார்வேர்ட்லேயே இருப்பான், குற்றவாளியோட ஒரு ஸ்டெப் ஃபார்வேர்டில் இருக்கணும். குற்றம், போலீஸுடைய கோல் என்ன தெரியுமா? குற்றம் நடக்காமல் தடுப்பது தான் ஃபஸ்ட்டு கோல். நீ போலீஸ் இதில் கேட்டு பாருங்கள், குற்றம் நடக்காமல் தடுப்பது, குற்றம் நடந்த பிறகு குற்றவாளியை பிடிப்பது, 3வது தடயங்கள் சாட்சியங்களை சேகரித்து முறையாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறது, 4வது சாட்சிகளை பாதுகாத்தல் அதில் வரும், சாட்சியிலே போட்டு கொடுத்துறது, அப்போ பாதுகாத்தல் அதில் வரும், 4வது தண்டனை வாங்கி தர்றது. இதில் முதல் இது விட்டுருவாங்க, குற்றவாளி பிடிப்பாங்க, சாட்சிகளை இதில் சேகரிக்கிறதுல, சார்ஜ் ஷீட் போடுறதுல முன்ன பின்ன இருக்கும். அதில் குற்றவாளி ஜாமீனில் வந்துடுவான், தப்பிச்சிடுவான், பண்ணுவான். அப்புறம் எங்கே தண்டனை வாங்கி தருவீங்க? அப்போ கன்விக்ஷன் ரேட்டு பார்த்தீங்கன்னா 100 குற்றவாளி பிடிச்சா 3 குற்றவாளி தண்டிக்கப்படுவோம். விரைவாக இது நடத்தி அவனுக்கு நல்ல தண்டனை வாய்ந்தது அதெல்லாம் கிடையாது. இங்கே கீழ்கோர்ட்டில் விரைவாக நடத்தி தண்டனைலாம் வாங்கி கொடுத்துருவாங்க. அவன் மேல் கோர்ட்டுக்கு போய் இவங்க சார்ஜ் ஷீட்டில் 4 ஓட்டை வச்சுருப்பாங்க. அது வேண்டுமென்றே வைக்கலாம், தெரியாமல் வைக்கலாம், இல்லை வழக்கமான பாணி ஒன்று இருக்கும்ல அதில் வைக்கலாம். இதெல்லாம் வச்சா ஹைகோர்ட்டில் போகும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த வக்கீல் பேசி வெளியே வந்துடுவாங்க. வந்தான்ல ஒரு பையன், ஒரு குழந்தை, 9 வயசு குழந்தை பாலியல் இது பண்ணி எரிச்சு கொண்டுட்டு உள்ளே போயிட்டு குண்டாஸ் ஒழுங்காக போடாமல் வெளியில் வந்து மறுபடியும் அம்மாவை கொண்டுட்டு மறுபடியும் போய் மும்பையில் போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. மறுபடியும் இப்போ ஜாமீனில் மரண தண்டனை ரத்து பண்ணி உச்சநீதிமன்றத்தில் ஈஸியாக வாங்கிட்டு வந்துட்டான். இப்போ மறுபடியும் சீராய்வு மனு இதை போயிருக்காங்க.
நீங்கள் பெரும்பாலான குற்றங்கள் தப்பிக்கிறது இப்படி தான். அப்போ இந்த விவகாரங்கள்லாம் நீங்கள் சிங்கப்பெண் அமைச்சப்போவே நாங்கள் சொன்னோம், இதுதான் பிரச்சனை, தயவுசெய்து இது இப்படி பண்ணுங்கன்னு. சரி, சிங்கப்பெண் அமைச்சிட்டிங்க, சிங்கப்பெண் அதிகாரி என்ன பண்ணுறாங்க? 100க்கு போட்டால் பல இடங்களில் போகலையே, அந்த அம்மா புகாராக தானே. சரி, அந்த அம்மா புகார் தெரிவித்த பிறகு எதாவது பண்ணீங்களா? அந்த செய்தி வருது இல்லை சேனல்களில், அந்த செய்தியை டக்குன்னு எடுத்து சிங்கப்பெண் உடனே அங்கே அதை காண்டாக்ட் பண்ணு, என்ன ஆச்சு பாரு, இந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணியிருக்கோம். டிராஃபிக்கு, சென்னை டிராஃபிக்கு, சென்னை போலீஸு, நீங்கள் ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா டக்குன்னு நாங்கள் உடனே பண்ணிட்டோம், நடவடிக்கை எடுத்துகிட்டு கீழே போடுவோம் டேக் பண்ணி. அப்போ அந்த பண்ணுறவனுக்கு இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அந்த மாதிரி என்ன பண்ணிட்டீங்களா அந்த பொண்ணு விவகாரத்தில்? புர்கா போட்டு ஒரு பொண்ணு பேச்சு, அது முஸ்லீமா இல்லை அந்த அடையாளத்தை மாதிரி இது போட்டுச்சா எனக்கு தெரியாது. ஒருத்தனால எனக்கு பிரச்சனை, லோக்கல் இன்ஸ்பெக்டர் மிரட்டுறாருன்னு சொல்லி சிங்கப்பெண்ணுக்கு ஃபோன் பண்ணால், சிங்கப்பெண்ணும் ஃபோனே ரீச் ஆகலை, 100 போலேருந்து. என்ன பண்ணீங்க? நடந்து 2 நாள் ஆகுது. இதெல்லாம் யார் பண்ணணும்? அதிகாரிகள் தான் பண்ணணும். கட்சியுடைய ஆட்களும் கவனிக்கணும், லோக்கல் மாவட்ட செயலாளர், லோக்கல் நிர்வாகிகள், இது மாதிரி நடந்திருக்கு, என்ன மேடம் பண்ணீங்க கேட்கணும். காவல்துறை அதிகாரிகளை நீங்கள் சாட்டையை கையில் எடுக்காமல் இந்த விவகாரங்களை எல்லாம் தடுக்க முடியாது. நீங்கள் புலம்பெயர் தொழிலாளர்கள், வட மாநில தொழிலாளர்கள், வடகிழக்கு மாநில தொழிலாளர்கள் இங்கே வர்றாங்கன்னா அவர்களை வரக்கூடாதுன்னு யாருக்கும் சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது. ஆனால் வர்றவங்கள முறைப்படுத்துகிற வேலையை பண்ணணுமா வேணாவா? பல தலைவர்கள் அறிக்கை விட்ருக்காங்க, அண்ணாமலை அறிக்கை மட்டும்தான் கிளியராக இருக்குது. நேற்று நம்ம பேசினது தான், அதே மாதிரி அறிக்கையும் வந்திருக்கு. என்னது? வடமாநில தொழிலாளர்களை கண்காணிக்கணும். எப்படி கண்காணிக்கணும்? அவர்களுடைய ஆதார ஐடென்டிட்டியை வாங்க வைக்கணும். அதை காவல் நிலையம் சேகரித்து வைக்கணும் டேட்டாஸ். இன்றைக்கி தான் சொல்கிறேன்னே, நீங்கள் முன்னாடி கம்ப்யூட்டராதுன்னு, இன்றைக்கி ஏஐ டூல்ஸ்லாம் வந்துச்சு. ஒரு செகண்டில் நீங்கள் டேட்டா ஷீட்டு, எக்ஸல் ஷீட்டுக்கு ஏஐ டூல்ஸ் 6-7 டூல்ஸ் இருக்குது. அதுக்கு ஏற்ற ஆளுங்களை காவல்துறையில் பணியமர்த்தணும். இவங்க டேட்டாஸ் எல்லாம் அப்படியே வச்சுருக்கணும். தூக்கி அடித்தா இன்றைக்கி இருக்குது என்சிஆர்பியில், நேஷ்னல் என்சிஆர்பி, நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இருக்கு. அதில் இந்தியா முழுவதும் உள்ள குற்றவாளிகளுக்கான ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது. நீங்கள் நான் க்ரைம் பார்க்கும்பொழுது 2012-13 நினைக்கிறேன், நம்ம கமிஷனர் ஜார்ஜ் இருந்தார். எஸ்பி சிசிபி எஸ்பி இப்போ திண்டுக்கலுக்கு மாற்றப்பட்ட ஜெயக்குமார், அப்போ அவர் கடலூர் எஸ்பியாக இருந்து இப்போ திண்டுக்கலுக்கு மாற்றப்பட்டிருக்கார். அவர் திரிபுராவிலேருந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிவிட்டு தப்பிச்சு ஓடி இங்கே வேலை செஞ்சுட்டு ஒரு 6 பேர் பிடிச்சிருந்தார். அது காரணம் அங்கேருந்து இவங்களுக்கு கூட ஒரு கனெக்ஷன், இன்டர் கனெக்ஷனு, தப்பிச்சிருக்கான். அந்த இது போட்டோன்னா இங்கே இருக்கிறது ஒன்று இதாகிடுச்சு, இவன் மாட்டிட்டான், தூக்கி அரெஸ்ட் பண்ணி அப்புறம் அமுச்சு விட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்த டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தால் தான் தெரியும். இப்போ ஒரு பாலியல் பலாத்காரம் பண்ண குற்றவாளியாக இருக்கிறான், இங்கே நல்ல பிள்ளை மாதிரி வேலை செய்கிறான், அவன் ஆதாரம் இல்லை வேறு அடையாளமோ கிடச்சிதுன்னா உடனே இவன் இந்த குற்றத்தில் சம்மந்தப்பட்டிருக்கான்னு பிடிச்சிருவாங்க. ஒரு குற்றவாளியை நடமாட விடாமல் தடுத்த இது சென்னை காவல்துறை, தமிழக காவல்துறைக்கு இருக்கும். நீங்கள் வாட்டில் எனக்கு என்ன விட்டு இன்றைக்கி திருவள்ளூர் மாவட்ட எஸ்பின்னு நினைக்கிறேன், அவர் சொல்லிக்கிறார், அந்த டேட்டாஸ் மட்டும் சேகரித்து வைக்காவிட்டால் கடுமையான எச்சரிக்கை. என்ன சேகரித்து வச்சிருக்காவிட்டால் நீங்கள் வாங்கணும் டீட்டெயில், அவங்கள்ட்ட இருந்து சேகரித்து நீ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போடிக்கணும், வாங்கணும். அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணி மொத்தமாக எஸ்சிஆர்பியில் கலெக்ட் பண்ணணும், என்சிஆர்பியோடு அதை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படிலாம் பண்ணால் தான் அவன் எந்த மாநிலத்தில் குற்றம் பண்ணியிருந்தாலும் இங்கே டக்குன்னு காமிச்சிடும். ஒரு குற்றவாளி, நான் சொல்கிறேன் உதாரணம், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய பையன், அவர் யாருன்னா ஒடிசாவில், அவர் ஜெர்மன்லேருந்து வந்த ஒரு பெண்ணை ரேப் பண்ணிட்டார். அவர் பிஹோத்ரா மொஹண்டி, அவனை பிட்டி மொஹண்டின்னு கூப்பிடுவாங்க. இவன் ஒரு வித்யா பூஷன் மொஹண்டி அப்படின்ற ஒரு ஹை ரேங்க் ஐபிஎஸ் ஆஃபீஸர், டிஜிபி வரைக்கும் வந்தார் ஒடிசாவில், அவருடைய பையன். இவன் என்ன பண்ணுறான், ஒரு 2006 மார்ச்சில் ஒரு 26 வயசு பொண்ணு, ஜெர்மன் சுற்றுலா பயணியை பாலியல் பலாத்காரம் பண்ணிடுறான் ராஜஸ்தானில் வச்சு. இவன் ஒடிசாக்காரன். இவனை பிடிச்சி ஃபாஸ்ட் ட்ராக் ட்ரையல் உடனடியாக நடத்தி இவனுக்கு கிட்டத்தட்ட 7 வருஷம் தண்டனை கிடச்சிது. 7 வருஷ தண்டனை. இந்த 7 வருஷ தண்டனையில் நடுவில் இவன் 2010 என்னமோ 15 நாள் பரோலில் வெளியே வரான். பரோலில் இவனை பாதுகாப்பாக வெளியே கொண்டு நான் ஒப்படைப்பேன்னு அவங்க அப்பா ஐபிஎஸ் ஆஃபீஸர் டிஜிபி சைன் பண்ணி தான் கூப்பிட்டு வர்றாரு. ஆனால் ஆள் எஸ்கேப்.
எஸ்கேப் ஆகி எங்கே போனானே தெரியாது, கடைசி வரையும் கண்டுபிடிக்க முடியல. அவன் ஆந்திராலாம் போய் தன்னுடைய அடையாளத்தெல்லாம் மாற்றிக்கிட்டு அவன் வந்து அங்கே ஆதார் கார்டு புதுசாக வாங்கிக்கின்னு சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் சில இதெல்லாம் படித்து சர்டிஃபிகேட்லாம் பண்ணிட்டு கேரளாவில் வந்து ராகவராஜன் பேர் மாற்றிக்கிட்டு MBA டிகிரிலாம் முடிச்சிருக்கான். முடிச்சுட்டு கண்ணூர் கேரளாவில் ஒரு SBI பேங்க்கில் ஒரு திருவாங்கூர் அந்த திருவாங்கூர் அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் திருவாங்கூர் கேரளாவில் வந்து அவன் இருக்கிறான் ஒரு சின்ன போஸ்ட்டில். எதுவும் 2013 யாரோ பேங்க்குக்கு வந்த கஸ்டமர் இவன் அவனை மாதிரியே இருக்கிறானேன்னு சொல்லிட்டு ஒரு நேரடியாக புகார் தராமல் ஒரு பெட்டிஷனை அந்த பேங்க் மேனேஜருக்கு அனுப்புகிறாங்க. அதை எடுத்து பார்த்தா அவங்க என்ன பண்ணுறாங்க, போலீஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. போலீஸு இது பண்ணி வந்து பிடிச்சா தம்பி தான் அந்த தம்பின்னு தெரியுது. கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு அவனை பிடிக்கிறாங்க. ராகவராஜன் க்ளோஸ்லி ரிசெம்பிள் த ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆஃப் த அப்ஸ்காண்டிங் ரேபிஸ்ட் பிட்டி மோண்டி broadcasted on national television and the internet. The Kerala police detained him and after match இது வந்து மற்ற இதெல்லாம் பரவிடுது. அதுக்கப்புறம் தான் அவனை பிடிக்கிறாங்க. அதை பிடிச்சி ஃபிங்கர் பிரிண்ட்டு DNA டெஸ்ட்டு, ஏன்னா இவன் தான் அவன் நிரூபிக்கணும்ல. அதாவது அண்ட் ஆஃப்டர் மேட்சிங் ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் DNA டேட்டா வித் ரெக்கார்ட்ஸ் ப்ரொவைடட் பை த ஜெய்ப்பூர் போலீஸ் his true identity was established. He was subsequently sent back to face justice for his original sentence alongside fresh charges of forgery, cheating and impersonation, death. இதெல்லாம் 24 impersonation. இவன் வந்து 2024 இது வயிறு கேன்சரில் இறந்து போகிறான். இது ஏன் சொல்ல வரேன்னா, இந்த கண்காணிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் இல்லைன்னா ஆதார் வரைக்கும் வாங்கிட்டு வந்து செட்டில் ஆகிறாங்க. அதுக்காக எல்லா வர புலம்பெயர்தலும் போலி ஆதாரோடலாம் வரமாட்டாங்க. இவனுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கான். இதே மாதிரி இன்னொருத்தனும் பண்ணியிருக்கான். மேற்கு வங்காளத்தை சேர்ந்த சியாம் சரண் டூ 26 வயசு. இவன் கோவை பீலமேட்டில் ஒரு 6வது குறுக்கு தெருவில் ஒரு நித்யா இண்டஸ்ட்ரீஸ்ன்ற ஒரு ஃபவுண்ட்ரியில் 2012 ஏப்ரலில் கூலி தொழிலாளியாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். 2013 ஏப்ரலில் மேற்கு வங்க போலீஸ் வந்து இவனை பிடிக்கிறாங்க. என்னான்னு பார்த்தா தமிழக கியூ பிரான்ச்சும் சேர்ந்து ஆப்ரேஷன் அது பிடிக்கிறாங்க. என்னன்னா பயங்கரமான நக்சலைட். மேற்கு வங்கத்தில் ஒரு பெரிய நக்சலைட்டு கூடிய வலது கையாக இருந்திருக்கான். 2010 சில்தான்ற பகுதியில் இவன் வந்து EFR ஜவானில் ரைஃபிள் ஜவான் இருக்காங்கள்ல, அவங்க கொல்லப்பட்ட மாவோயிஸ்ட் தாக்குதலில் முக்கியமான குற்றவாளி. அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து கோவையில் தலைமறைவாக இருந்து வேலை பார்த்துட்டு வந்திருக்கான். இதில் இவன் எப்படி மாட்டுறான்னா, வேலை பார்த்துட்டு ஊருக்கு அவங்க அம்மாவுக்கு பணம் அனுப்பிச்சிட்டு இவனை கண்காணிக்கும் போது இவங்க அம்மாவையும் கண்காணிப்பாங்கல்ல. மணி ஆர்டர் வருது. எப்படி மணி ஆர்டர் வருது? மணி ஆர்டரை ஃபாலோ பண்ணால் போஸ்ட் ஆஃபீஸ் இந்த கோயம்புத்தூர் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து உட்காந்து கண்காணிக்கிறாங்க. கண்காணித்தா தம்பி தான் தெரியுது. அதுக்கப்புறம் அவன் வந்து அவனை எங்கே பிடிக்குதுன்னு மொபைல் இதெல்லாம் அடித்து ட்ராக் பண்ணி தூக்குறாங்க. இந்த மாதிரி அங்கேருந்து பலர் இங்கே வரலாம். இப்போ சர்வதேச தீவிரவாதிகள் பங்களாதேஷை சேர்ந்தவர்கள், லஷ்கர்-இ-தொய்பான்னு நினைக்கிறேன் அந்த இயக்கத்தில் இருக்கிறவங்க, பங்களாதேஷை சேர்ந்தவங்க 6 பேர் கோயம்புத்தூரில் வந்து கோயம்புத்தூரில் வந்து பிடிச்சிட்டு போனாங்க எண்ணெயை. அப்போ இந்த மாதிரி அடையாளங்களை அழிச்சிட்டு இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து இருப்பாங்க. அப்போ அவங்கள கரெக்டாக பிடிச்சி, அப்போ இதெல்லாம் எப்படி மாட்டுவாங்க? நீங்கள் கண்காணிப்பு தீவிரமாக இருந்தால் தான் நடக்கும். நீங்கள் ஒரு குழந்தைகள் பாலியல் பலாத்காரம், பாலியல் சீண்டல், பாலியல் இதெல்லாம் பார்க்குறோம். தேசத்துக்கு எதிரான விஷயங்கள்லேயே வந்து உள்ளே உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவங்கள எப்படி பிடிக்கிறாங்க? இங்கே இருக்கிற கியூ பிரான்ச்சோ, இன்டர்னல் செக்யூரிட்டியோ, மற்றவர்களும் என்ன பண்ணாங்க, லோக்கல் போலீஸோ இல்லை உளவுத்துறையோ, ஏன் என்ஐஏ வருது? என்ஐஏ குறிப்பிட்ட சிக்னல்கள், மெயில் இதெல்லாம் ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பான். அப்போ சில விஷயங்கள் ஏதோ ஒருத்தனை பிடிச்சி அவன் மெயில் செக் பண்ணும்போது அவன் இங்கே அனுப்பிச்சிருப்பான் கோயம்புத்தூருக்கு எதுக்கு அனுப்புகிறான்? உடனே பாரு, என்ன மெயில் பாரு, யார் மெயில், இதெல்லாம் செக் பண்ணும்போது அந்த மாதிரி மாட்டுவாங்க. அதனால் க்ளோஸ் வாட்சிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ரேடார் இருந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். வட மாநில தொழிலாளர்கள்லாம் நீங்கள் சந்தேகப்பட முடியாது. அவர்களை நீங்கள் சந்தேகப்பட்டுலாம் நடத்தவே முடியாது. ஆனால் விழிப்புணர்வாக இருக்கணும். இப்படிலாம் இருந்து பண்ணாதான் இந்த மாதிரி பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தை தடுக்க முடியும். 2வது போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும்.
இதெல்லாம் விட்டுட்டு சிங்கப்பெண் யூனிஃபார்ம் போட்டு இதெல்லாம் அனுப்பிச்சி வச்சா போலீஸ் அதிகாரிகள் அதிலும் குறிப்பாக தமிழக போலீஸில் திறமையான அதிகாரிகளும் இருக்காங்க, இப்படி பெஞ்சு தேய்ச்சிட்டு இல்லாட்டி எனக்கு என்னென்னு போகிற ஆட்களும் இருக்கிறாங்க. திறமையான அதிகாரிகளை இனம் கண்டு பண்ணணும். பெஞ்சு தேய்க்கிறவங்கள பெஞ்சு தேய்க்கிற போஸ்ட்டுக்கு விட்டுடலாம், அஃபிஷியல் இருக்குது, அது மாதிரி எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சட்டம் ஒழுங்கு நல்லா வச்சுருந்தாரு, பிரச்சனை இல்லைன்னு. இல்லாவிட்டால் ஒரு நாளில் இத்தனை அதுன்னா உங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும். அப்போது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீ 3வது நாளாக சொல்கிறேன், சாட்டையே சுழட்டுங்கள். சட்டம் ஒழுங்கு உங்களுக்கு தான் புதுசு, உங்கள் அரசுக்கு தான் புதுசு, அதிகாரிகளுக்கு இல்லை. அப்போ அதிகாரிகளை திறம்பட வேலை வாங்குங்க. அதுக்கு என்ன பாருங்கள், உங்கள் கூடயே இருந்துட்டு உழப்ப ஓட்டிக்கின்னு அல்வா கிண்டி கொடுக்குறவங்களாம் நம்பாதீங்க. இதையே தான் மின்சாரத்துறையிலும் சொல்கிறேன். மின்சாரத்துறையிலும் இதே அல்வா கிண்டி கொடுக்குற வேலையை பார்த்தா உங்களுக்கு பிரச்சனை வரும். இதோட ஆலோசனை கூட்டம். அப்போது மின்சாரத்துறையில் என்ன பிரச்சனை, அதுக்கு சாட்டையை கையில் எடுக்கணும். எடுத்தால் தான் மின்வெட்டு இதெல்லாம் தடுக்க முடியும். அப்புறம் இயல்பாக சில விஷயங்கள் நடக்கும், அது என்னன்றதை பார்த்து அதை சரி பண்ணணும். இது எல்லாவற்றையும் தாண்டி சோலார் மின்சாரம் இந்த மாதிரி விஷயங்களை கவனம் செலுத்து. மின்சார உற்பத்தி அதிகம் பெருக்கிறதுக்கு. அப்புறம் மின்கட்டண உயர்வுக்கு காரணம் திமுக அரசுன்னு நீங்கள் சொல்லியிருக்காரு மின்சாரத்துறை அமைச்சர். அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. 2022 அதிகபட்சமாக 6% வரை உயர்த்தலாம் அப்படின்னு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு தானே யோகியம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் 6% கமர்ஷியலுக்கும் இதுக்கும் ஏற்றுனாங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ இதை தடுக்கணுன்னா மின்மிகை மாநிலமாக மாற்றணும், மின்சார உற்பத்தியில் செலவை குறைக்கிற வழியை பண்ணணும், இந்த மாதிரி யூனிட் மின்சாரங்களை வெளியில் வாங்குறதை விட்டுட்டு சோலார் மின்சாரம் கவனம் செலுத்தணும், மாற்று வழிகளை தேடணும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே நீங்கள் வந்து டான்ஜெட்கோ கடன் மற்றதெல்லாம் அடைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மின்கட்டண உயர்வை கவர்மெண்ட்டை ஏற்றுக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது கவனம் செலுத்துறதுக்கான வேலையை பண்ணணும். இதில் பெண்கள் குழந்தைகள் பாதிப்பு கேள்விக்குறி அப்படின்றதில் என்ன ப்ரோ வாட் ப்ரோ அப்படின்னு இன்றைக்கி நயினாருக்கு கொஞ்சம் உயிர் வந்துக்குது. ஏன் நயினாருக்கு உயிர் வந்துக்குதுன்னா, அண்ணாமலை தனி கட்சியாக போயிட்டார், கூப்பிட்டு லெஃப்ட் ரைடு விட்டுக்கிறாங்க. இவரும் என்ன சொல்லிக்கிறாரு, நீங்கள் அவருக்கு பண்ண மாதிரிலாம் வசதி பண்ண தரல, எங்களுக்கெல்லாம் வசதிலாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து கட்சியை சிறப்பாக செயல்பட்டு கொண்டு போகணும். சரி ரைட்டுன்னு ஓகே பண்ணிட்டு வாங்கி வந்திருக்காரு. இன்றைக்கி இறங்கியிருக்காரு. இதெல்லாம் பார்த்தாது ப்ரோ, நயினார் ப்ரோ இன்னும் வேகம் எடுக்கணும். எலெக்ஷனில் ஏன் சார் இந்த இது வரல? அப்போ அசம்பந்தமாக இருந்தாங்க, அண்ணாமலை அதை பார்த்துக்கலாம். அதோடைய அனுபவம் தான் இப்போ அனுபவிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்க்கணுன்னா ப்ரோ இதெல்லாம் தாங்காது ப்ரோ, வேகம் எடுக்கணும் ப்ரோ. மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அதை பார்த்து நம்ம எப்படி கொண்டு போகணுன்றது முக்கியம். பிரச்சனை அது விமர்சனம் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி பண்ணணும், மாட்டு சொல்லணும். அப்போ தான் ஜனம் நம்புவான், பரவாயில்லடா இவர் அப்படின்னு. எதுவுமே சொல்லாமல் விமர்சனத்தை மட்டுமே திமுக தலைவர் மாதிரி வச்சுருந்தீங்க வச்சுக்கிங்க, அது வேலைக்கு ஆகாது. எங்களுடைய போராட்டங்களை சந்திப்பீர்கள், நடத்துங்க போராட்டம் பார்ப்போம். அதில் வந்து முடர்மாகி போனீர்களா அது இதுன்னு கண்ட எதுவும் பேசிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி அண்ணாமலை அறிக்கை சொல்லிட்டேன், இதில் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. சிபிஎம் இதை வந்து நெறிப்படுத்து உடனே இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. காங்கிரஸ் உடைய அமைச்சர் ராஜேஷ்குமார் அடுத்த கேள்விக்கு வரலான்ருக்கேன். திமுக எதிர்கட்சியாகவே செயல்படுறது நல்லது அப்படின்ட்டு ஒரு எச்சரிக்கை தொனியில் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸோட வாய்ஸ் கொஞ்சம் நாளாக வருது, வெளில முறையான எதிர்கட்சியாக செயல்படலைன்னா எதிர்கட்சியாகவே இல்லாமல் போயிடுது, எச்சரிக்கை பண்ணுறாங்க. கலைஞர்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, தான் பேச மாட்டார், மற்றவர்களை விட்டு பேசக்கூடாது. அந்த மாதிரி ஒருத்தர் கலைஞருக்காக பேசி தான் சுப்பராயன் ஒருத்தர் ஜெயலலிதாவுடைய விரோதத்துக்கு ஆளானார். சிபிஐ இந்திய இப்போ எம்பியாக இருக்கார். அந்த மாதிரி காங்கிரஸ் விட்டு பேச விடணும், எல்லாம் பேச. இன்னொன்று, நீங்கள் இன்னை வரைக்கும் இப்போ திருமாவளவன் சொல்கிறாரில்ல ஒரு விஷயம், அது உண்மை தான். இன்னை வரைக்கும் இந்த ஒருங்கிணைப்பு கூட்டம் தான் நடத்திருக்காங்களா? கூட்டணி கட்சிகள் வந்து எல்லாம் ஆதரிக்கிறாங்க, எல்லாருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்துட்டீங்க, கொடுத்து நான் பார்த்துக்கு போ, நான் என் வேலையை பார்த்துன்னு போகிறேன் தானே இருக்குது. இவர்களுக்கான ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தணும்ல, நடத்தி என்ன பண்ணோம், ஏது பண்ணோம், எப்படி சமாளிக்கணும், என்ன கொண்டு போகலாம் அப்படின்னு. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது, முட்டு சேர்ந்து கூட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் நம்ம ஒருங்கிணைப்பாக இருக்கிறோம். துக்ளக்கில் சொல்லுவார்ல, ஆல் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர், உடனே கலைஞர் மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுருப்பாங்க. நீங்கள் எப்பொழுதெல்லாம் கேட்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஆலோசனை சொல்வேன் அப்படின்வார். நான் யோசனையே கேட்க மாட்டேன் அப்படின்வார். ஏங்க என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்வார். அப்படி தான். அப்போ நாங்கள் மந்திரியாக இருந்து என்ன பண்ணுறது, வெளிநாட்டுக்கு சுற்றுலா போங்க, ஜாலியாக இருங்க போங்க அப்படின்வாப்புல. அந்த மாதிரி நீங்கள் அமைச்சராக இருக்குன்னா இதெல்லாம் பண்ணோம், அது இது பண்ணோம், எங்களை கேட்காம நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களை எப்படி பண்ணோம், அதை பண்ணோம், நம்ம கூட்டணியாக அப்படி பண்ணோம், திமுக நீங்களும் பதில் சொல்லணும், இப்படிலாம் வந்து ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டம் மாதிரி போட்டு பண்ணணும்.
ஒருங்கிணைப்பில் அவங்க சில கோரிக்கைலாம் வைப்பாங்க, திமுக நிறைவேற்றி கொடுத்திக்குதுல்ல, அந்த விசுவாசம் தான். அந்த மாதிரி சிலதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணும், கொடுத்தாதான் கூட்டணி நல்லா இருப்பாங்க, இல்லாட்டி அடிக்கடி ஏதாவது முறுக்கின்னு இருப்பாங்க. இது எல்லாமே வந்து சார்ந்தது தான் அரசு. நயனார் அவர்களை பற்றி பேசும்போது ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரஜினி அவர்களை சந்திச்சிருக்காரு, என்ன மாதிரியான டிஸ்கஷன் போயிருக்கும்? ரஜினி அவர்கள் அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுக்குறார், அண்ணாமலைக்கு ரஜினி ரசிகர்கள் ஆதரவு போகுது, அதை தடுக்கிறதுக்காகவா? ஆமாம், நீங்கள் வந்து அவரை பூஸ்ட் பண்ணாதீங்க, நீங்கள் பாஜகக்கான இதாக இருக்குங்க, நீங்கள் எல்லாம் அமைதியாக இருங்க அப்படின்னு. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா, அந்த ஸ்மைல் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? ஏங்க அவர் போர் அடிச்சு வீட்டில் இருக்கிறார், யார் போனாலும் அப்படி தாங்க பண்ணுவார். நீங்கள் கூட பர்மிஷன் போகணும், கட்டி பிடிச்சி ஒரு ஃபோட்டோ கொடுப்பாரு. புதுசாக படம் எடுத்தானே உட்காந்து போர் அடியில் படம் பார்க்குறாரு, அந்த டேரக்டரை வாங்க கூடுவார், கட்டி பிடிப்பார். ஐயோ தலைவரே என்ன கட்டி பிடிச்சாருன்னுவாங்க. அது அவர் வழக்கமாக ரஜினி எல்லாருக்கும் நண்பர் தானே, ரஜினி எல்லாருக்கும் நண்பர், அதனால் அது பிரச்சனை இல்லை. ஏன் சார் ரஜினி அவர்களை சுற்றியே அண்ணாமலை அவர்களுடைய என்ட்ரியாக இருக்கட்டும், இப்போ வந்து நயினார் வந்து பார்த்துருக்கதா இருக்கட்டும், ஏங்க அவரும் ஒரு பெரிய இது தானேங்க. நீங்கள் இப்போ அவருடைய மனைவி திருமதி லதா ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி மாபெரும் தலைவர்னு இல்லாட்டினாலும் அவர் வந்து ஒரு சக்தியாக இருக்கார்ல. இப்போ நாளைக்கே அவர் இந்த கவர்மெண்ட்டு சரியில்லை, இந்த கவர்மெண்ட் ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது ஒரு விமர்சனமாக கொண்டு போனார்னா பெண்கள் மத்தியில் போகும்ல. அதனால் ரஜினி வந்து ஒரு முக்கிய அந்த சக்தியை இவ்வளோ நாள் வெளியில் தெரியாமல் இருந்தது. திராவிட இயக்கங்களுடைய பலம் குறைந்து பலகீனமாகி வருகிறது. அப்போ வலதுசாரி இயக்கங்கள் ப்ளஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வரும் மேலே. இன்றைக்கி ஒரு நடிகர் வந்து டக்குன்னு ஆட்சி பிடிச்சிட்டாரு, நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்றது ரஜினிகிட்ட இருக்குது. நம்ம 96 மிஸ் பண்ணிட்டோமே, 2000 ட்ரை பண்ணியிருக்கலாமே, நம்ம வந்து தப்பு கணக்கு போட்டோம், வந்தால் வருமா வரலன்னு. அட்லீஸ்ட் 2017 கூட நம்ம அந்த சான்ஸ் ஏன் எடுக்காமல் விட்டோன்றதெல்லாம் இருக்குது. அப்போ தன்னுடைய இருப்பை காமிச்சிக்கிறதுக்கு நீங்கள் அண்ணாமலைக்கு பண்ணுங்கள், நானும் இருக்கிறேன் அப்படின்னு. இன்னும் பல நடிகர்கள், இன்றைக்கி ஜிவி பிரகாஷ் சொல்லியிருக்காரு, ஒரு 20-25 வருடங்களுக்கு பிறகு நான் எப்படி இருப்பேன்னு தெரியாது, அப்போ நான் வந்து ஒரு முறையான அரசியலில் நான் ஈடுபடுவேன், அன்றைக்கி எந்த கட்சி இதுவோ அதில் நான் வந்து சேருவேன்லாம் சொல்கிறார். ஜிவி பிரகாஷ் ஒரு சமூக சிந்தனையில் ஒரு நடிகர், பல விஷயங்களில் குரல் கொடுத்துருக்காரு. அதனால் அவரை மாதிரி ஆட்கள்லாம் வரணும். இப்படிலாம் வந்தால் தான் கொஞ்சம் அரசியல் சுத்தமாகும். அதை விட்டுட்டு அப்படி இப்படின்லாம் இல்லை. இப்போ ராகவா லாரன்ஸ் கூட வரணும், அவர் சேவை மனப்பான்மை உள்ளவர், பேச்சு தான் பிரச்சனை. அதனால் கொஞ்சம் ஒரு பேட்டி கொடுத்துட்டாருன்றது, ஒரு பேட்டினாலும் அது என்னது, ஒன்று பண்ணாலும் நின்று பேசுதில்ல, ஒன்று போட்டாலும் நின்று பேசுதுன்றாங்க, அந்த மாதிரி நின்று பேசுது, அதுதான் பிரச்சனை. சரி சார், சென்னை கார்பரேஷனை வந்து 3 பிரிவுகளாக பிரிக்க போகிறதா ஒரு தகவல் வருது, எந்த அளவுக்கு உண்மை அது? பிரிக்க போகிறதா இல்லைங்க, பிரிக்கணும்னு கோரிக்கை வச்சுருக்காரு கராத்தே தியாகராஜன், முன்னாள் துணை மேயர். அவர் இருந்த காலத்திலேயே இது வந்து சென்னையில் சென்னைக்கு மட்டும் 16 தொகுதிங்க சென்னை மாநகராட்சி. சென்னை இது இல்லாமல் ஒரு 6 தொகுதிகளை சேர்த்துக்கிட்டு 22 தொகுதி, சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துலேருந்து சேர்த்து 22 தொகுதிகள் தான் சென்னை மாநகராட்சி. இது நிர்வாக ரீதியாக சிக்கலை தரும், பெரிய வேலை பளு, பல பிரச்சனைகள் இருக்குது, வார்டுகளும் பெருசு. அப்போ வார்டு எண்ணிக்கையை குறைச்சி அந்த எண்ணிக்கை இதெல்லாம் பண்ணி டீலிமிட்டேஷன் மாதிரி தான். அதனால் சென்னையை 3ஆக பிரிக்கணும், 3 மாநகராட்சியாக பிரிக்கணும். அப்போ என்ன ஆகுனா, இப்போ 200ன்றது 300 ஆக்கிக்கலாம், 100-100-100ன்னு 3 மேயர் கிடைப்பாங்க, 3 துணை மேயர். ஒர்க்கும் கொஞ்சம் இதாகும், கவனம் செலுத்தப்படும், கவனம் செலுத்தணும். நிதியும் பெருசாக எல்லாருக்கும் ஒரு இதுக்கு அதிகமாக, இப்போ வட சென்னையை சார்ந்ததுன்னா அதுக்கு அதிகமாக நிதி ஒதுக்கி கவனித்து பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு கராத்தே தியாகராஜன் வச்சுருக்க யோசனை மிக சிறந்த யோசனை. நிர்வாக ரீதியாக அது நல்லாயிருக்கும். இப்போ மாவட்டங்களே நிர்வாக ரீதியாக பிரித்தாங்கல்ல, அப்போது இந்த மாநகராட்சி பெருசாக இருக்குது, இதையும் நிர்வாக ரீதியாக பிரித்து 3 மாநகராட்சி, சென்னை இப்போ நியூ டெல்லி இந்த டெல்லிலாம் பிரிச்சிருக்காங்களா, அந்த மாதிரி சென்னையை பிரிக்கணும். அப்போ சென்னை மாநகராட்சி, சென்னை புறநகர் மாநகராட்சி, சென்னை மத்திய மாநகராட்சி, இந்த மாதிரி ஏதாவது பிரித்து பண்ணி அதுக்கு மேயர் 3 மேயர், அதனால் நிர்வாக ரீதியாக ஒர்க்கு ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். கராத்தே தியாகராஜன் மாநகராட்சியில் துணை மேயராக இருந்தவர், மேயராக செயல்பட்டார். அப்போ அவருக்கு இந்த விஷயங்கள் தெரியும். ஜெயலலிதாட்டையே நான் கொண்டு போனேன், அதுக்குள்ளேயும் ஒரு அதிகாரி பர்மிஷன் வாங்கிட்டார், என்னால் முடியல, அதோடைய பலனை பல இதில் நம்ம அனுபவித்தோம் அப்படின்றாங்க. அதனால் இப்போ ஒரு மாநகராட்சி நல்லா செயல்படுது, 2 மாநகராட்சி நல்லா செயல்படனா கூட நல்லா செயல்படுற மாநகராட்சியுடைய பலன் மக்களை போய் சேரும். மொத்தமாக ஒரே மாநகராட்சின்றப்போ அந்த மேயர் பிரியா மாதிரி ஆகச்சிறந்த மேயர்கள் வந்துட்டாங்க வச்சுக்கோங்க, மாநகராட்சி இன்னும் சிறப்பாக செயல்பட்டுரும். உல்டாவாக சொல்கிறேன்ல. அப்போ அந்த மாதிரி மாட்டக்கூடாதுல்ல. அப்போ ஒன்றில் திறமை இல்லாத மேயர், 2 இதில் நல்ல மேயர்னால் 2 பேர் சென்னையில் 2 பார்ட்டுக்கு நல்லது கிடைக்கும்ல. இந்த மாதிரி இதுக்காக அவர் சொல்கிறது நல்லது, உண்மையிலே கொண்டு வரணுங்க. அதை சென்னையை 3ஆக பிரித்து தான் ஆகணும். புறநகர் சென்னையை தாண்டி துணை நகரங்களை அமைச்சு தான் தீரணும்.
சென்னையை தாண்டி வெளியில் வளரணும். மக்கள் தொகை பெருக்கம், வாகன பெருக்கம் தாங்க முடியலங்க. நீங்கள் எல்லாத்தையும் இங்கேயே குமிச்சிட்டு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் வெளியே தள்ளணும். அதே மாதிரி கிளாம்பாக்கம் போய் தான் ஏறணும் கிடையாது. இன்றைக்கி ஆம்னி பஸ்ஸு கோயம்பேடு கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். அதே மாதிரி மற்ற பேருந்துகளும் இங்கேருந்து போகிற மாதிரி எல்லாம் பண்ணணும். இங்கேருந்து வெளியூர் போய் அங்கேருந்து வெளியூர் போகிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதனால் கிளாம்பாக்கன்றது அந்த மாவட்டத்துக்கு எதுக்காக பண்ணிக்கோங்க. சென்னையை வந்து சுத்தமாக இதெல்லாம் குறைக்கிறது, பல காரிடார்கள் பல விஷயங்களை வெளியில் கொண்டு போகணும். அப்போ தான் மக்கள் தொகை நெருக்கம் குறையும். ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கம் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஹை பட்டன் கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மைக்கம் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கும் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.